ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தினேஷ். சித்திரை மாதம் புஷ்ப பல்லக்கு திருவிழா மிக சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. சரி, வாங்க போய் பார்க்கலாம். ஒரு தேரை நம்ம அப்படியே பார்க்கலாம். நான் பேசுறது எந்த அளவுக்கு கேட்கும் தெரியாது. ஒரு சில இடத்துல கேட்கும், ஏன்னா பாட்டு போட்டிருக்காங்களே, அந்தளவுக்கு கேட்குறது கொஞ்சம் டவுட்டு தாங்க. பாருங்கள், சுவாமி செம்மையாக ஜோடிச்சிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்களேன். இங்கே பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ அம்மனோட டெக்கரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பூஜோடிப்பெல்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. வேம்புலி அம்மன் திருக்கோவில் சுவாமி அலங்காரம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. பாருங்களேன், ரொம்ப அழகாக பூ அலங்காரத்தில் ரொம்ப அற்புதமாக ஜோடிச்சிருக்காங்க. சரி, வாங்க அப்படியே போய் பார்க்கலாம். ஸோ வேறு என்னென்ன சுவாமி இருக்காங்க பின்னாடி பார்க்கலாங்க. ரொம்ப அற்புதமாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. வருடத்தில் ஒரு முறை புஷ்ப பல்லாக்கு அலங்காரம்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். பாருங்களேன், தாமரை போல் நின்றுட்டு இருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓ, செம்மையாக இருக்குங்க அம்மனோட அலங்காரம். வேறு லெவல் பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. பாருங்களேன், பூஜோடிப்பு அலங்காரம்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்க்க. ஓ, பாருங்கள், இப்போ உள் சைடெலாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. நம்ம அப்படியே ஒவ்வொன்று தேர்தும் பார்க்கலாம். அப்படியே அலங்காரம் எல்லாமே வந்து பாருங்கள், செம்மையாக இருக்காங்க. வேற லெவல். இங்கே பாருங்கள், அடுத்த தேருங்க. அதாவது வேலூர் புஷ்ப பல்லாக்கு வியாபாரிகள் சங்கம் தேருங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்களேன். பெருமாள் ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். ரொம்ப பெருசுங்க தேரனா, ரொம்ப அற்புதமாகவும் இருக்குது, பெருசாக இருக்குது தேர். பாருங்களேன், ஓ கிருஷ்ணருங்க, ரொம்ப நல்லா இருக்குது கிருஷ்ணர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அரிசி மண்டி தேருங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்களேன். செம்மையாக இருக்கு இல்லையா? அரிசி மண்டி தேர் பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். 2 பக்கம் குதிரை வேறு லெவலில் இருக்குது. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் இருக்காருங்க. பாருங்களேன், ரொம்ப அற்புதமாக ஜோடிச்சிருக்காங்க. பூ அலங்காரத்தில் விநாயகர் வந்து அவரோட நண்பன் எலிவாகனம். ஃப்ரண்ட் சைடில் பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இதோட ஃபுல் வியூ பாருங்களேன், வேறு லெவல் இருக்குது. ஓ, விநாயகர் ரொம்ப அற்புதமாக இருக்காருங்க. ஓ, இங்கே பாருங்க, சிவபெருமான் பார்வதியோட ரொம்ப அற்புதமாக இருக்காங்க பாருங்களேன். ஐ ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது. ரொம்ப அழகாக ஜோடிச்சிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது, செம்ம. இங்கே பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்காங்க. இந்த அலங்காரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ குமார் சவுண்ட் சர்வீஸ் பூஜோடிப்புலாம் நல்லா பண்ணியிருக்காங்க. மெயின் பஜாருங்க, வேலூர். ரொம்ப அற்புதமாக இருக்குங்க சுவாமி. ஸோ இங்கேருந்து தெரியல, நல்லா இருக்கு பாருங்கள். இந்த தேரே ரொம்ப பெருசாக இருக்குங்க, ரொம்ப அழகாக இருக்குது. லைட்டிங்லாம் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூஜோடிப்பு பண்ணி லைட்டிங்லாம் கொடுத்து வேறு லெவலில் இருக்குங்க. வாங்க அப்படியே கிட்ட பார்க்கலாம். ஒரு சில இடத்துல நான் பேச முடியாது, ஏன்னா பாட்டு போட்டுட்ருப்பாங்க. லைட்டிங் தெரியல, அவங்க கிட்ட போயிடாது. ரொம்ப அற்புதமாக இருக்காங்க பாருங்கள். பெருமாள் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க தேர் பார்க்க. சுவாமி எல்லாம் தேரே பிரம்மாண்டமாக இருக்குங்க. பாருங்கள், செம்மை அருமையாக இருக்காங்க ஒரு சுவாமி வந்து பார்த்திங்கன்னா. ஸோ தேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கம் வச்சுருக்காங்க, உள்ளே இருக்கார். ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. நான் பார்க்க பாருங்களேன், தெரியுதுங்களா? தொடக்கத்தில் விநாயகருங்க, உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான். பாருங்கள், இப்போ நல்லா தெரியுறாரு பாருங்கள். பின்னாடி வந்து விநாயகர் வச்சிருக்காங்க.
அம்மனுங்க ரொம்ப அருமையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் ஒரு சில இடத்துல தான் வந்து பேசியிருக்க முடியும். இது எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு போட்டிருப்பாங்க. ஸோ பேசினா கேட்காது. ஸோ ரொம்ப அலங்காரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது புஷ்ப அலங்காரம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, புஷ்ப பல்லாக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதாவது பூவால் வந்து பார்த்தீங்கன்னா அலங்காரம் மிக பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லா தேருமே வந்து பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக இருந்துச்சு. மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி தரிசனம் மிக சிறப்பாக பண்ணாங்க. நானுமே சிறப்பாக பண்ணாங்க. எல்லா சாமியும் பார்க்கும்போது ஒரே இடத்துல எல்லா சாமியும் பார்க்கும்போது ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சுங்க. வேறு லெவலில் இருந்துச்சு, பிரம்மாண்டமாக இருந்துச்சு. நீங்கள் யாரெல்லாம் இந்த புஷ்ப பல்லாக்கு திருவிழாவுக்கு வந்தீங்கன்னு கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம். சைனிங் ஆஃப் தினேஷ்.